கல்லுக்காக பேசுறோம். கல்லுக்காக நம்ம வந்து பேசணும்னு எல்லாம் பேசல. அது நம்ம மது ஒழிப்பு டாஸ்மாக்கு எதிராக போராட்டங்களை நடத்திட்டு இருந்தோம். அந்த நேரத்துல ஒரு கட்சி வந்து கல் இறக்குறதுக்காக போகிறாரு, ஒரு கட்சியின் தலைவர் போறாரு என்பதற்காக ஒரு அறிக்கை, கல் வந்து உடல்நலத்துக்கு கேடு, அதுவும் மதுதான், அதுவும் போதைப் பொருள் தான் என்று பேசினா உடனே என்ன வந்தாங்க? உடனே நாடார் சங்கம் வந்து நாம் தமிழர்னு பேசிக்கிறாங்க. ஆனா உடனே நாடார் சங்க தலைவர் ஒருத்தர் வந்து நாடார்லாம் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஓட்டு போடக்கூடாது, இத்தனை வருஷம் ஒரு லட்சக்கணக்கில் ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்க, இப்பதான் வந்து ஓட்டு போடக்கூடாது, நீ பல வருஷமாவே ஓட்டு போடக்கூடாது, தேர்தலுக்கு வந்து வேலை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எப்படி? கல்லுங்கிறது போதைங்கிறது நாடறிந்த விஷயம். ஆனா அதுக்கு தமிழ் பற்று, ஜாதி பற்று எங்க கொண்டு வந்து தமிழ் பற்று எல்லாம் காட்டுறான் பாருங்க. கல்ல கொண்டு அதெல்லாம் பூசி அது உணவுன்னு பல லட்சம் பேரை நம்ப வச்சிருக்கான்னா அது எவ்வளவு மோசமான ஒரு கரப்ஷன், ஒரு மைண்டை கரப்ட் பண்ற அளவுக்கு. ஊழல் படுத்துறதுன்னா வெறும் படத்துல மட்டும் உங்களுக்கு கிடையாது, மனசையும் ஊழல் படுத்தி வச்சிருக்கிறோம். போதை கல்லு வந்து உணவு தான் அப்படிங்க. அதற்கு என்னென்னமோ வாதங்கள். அது வந்து இயற்கை உணவு, தென்னம்பால், பனைப்பால், பனம்பால் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறாங்க. அப்ப பிராண்டி விஸ்கி எல்லாம் பெட்ரோல் டீசல் இருந்தா வருது, எல்லாமே உணவுப் பொருட்கள் இருந்தா வருது. அதை வந்து ரொம்ப நாள் சேமிப்பதற்காக பதப்படுத்தி அதை வச்சிருக்காங்க. பாட்டில் எத்தனை வருஷம் வச்சாலும் அப்படியே இருக்கிறதுக்காக. இதை நீ பண்ணல, அதனால திராட்சையில இருந்து தான் வைன் எடுக்கிறான், பார்லில இருந்து தான் பீர் எடுக்கிறான், அரிசியில இருந்து இந்த நெல்லுல இருந்து தான் விஸ்கி பிராண்டி எடுக்கிறான், எல்லாமே உணவுப் பொருள் இருந்து தான் எடுக்கிறான். கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து என்கிற கார்போஹைட்ரேட் புளித்து போனால் வருவதுதான் ஆல்கஹால். அது புளிப்பதற்கு ஈஸ்ட்ங்கிற ஒரு பங்கஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஈஸ்ட் வந்து காட்டுல இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா பனம்பால் வர அதுல அந்த ஈஸ்ட் கலந்து அதே ஆல்கஹாலா கல்லா மாறி இருக்கு. அது வைக்க அது அதிகமா மாறிட்டே போகும். இதுதான் ஆல்கஹால். இந்த ஆல்கஹாலை சீமான் இறக்கி கொடுத்தாலும் சரி, ஸ்டாலின் குடும்பம் காட்சி கொடுத்தாலும் சரி, டிஆர் பாலு குடும்பம் காட்சி கொடுத்தாலும் சரி, இல்ல இங்க இருக்க நெல்லை பண்ணையாறுல இருக்கிறாங்கல்ல, அவர் ஒரு காலத்து சாராயம் காட்சிட்டு இருந்தவர், அவர் காட்சி கொடுத்தாலும் சரி, இல்ல நம்ம சக்கரவர்த்தி வைன் சாப்பான ஊத்தி கொடுத்தாலும் சரி, யாரு கொடுத்தாலும் அது லிவருக்கு போகும்போது அது ஆல்கஹால் தான். அதனால எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. ஐயோ டாஸ்மாக் கல்லுன்னெல்லாம் எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரு மருத்துவரா, ஒரு தலைவரா, ஒரு மக்களுக்கு அவரை பின்பற்ற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அது சொல்றேன். கல்லு குடிங்கன்னு சொன்னா எப்படி என்ன பதில் வரும்? கல்ல குடிங்கன்னு தலைவர் வந்து கல்ல குடிங்கன்னு சொல்லட்டும். இல்லாட்டி ராமதாஸ் எல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் மது ஒழிப்புக்காக ரொம்ப தீவிரமா போராடினாங்க. ஆனா இதுல வந்து கல்ல மௌனமா அப்படியே ஏதோ தேல் கொட்டின மாதிரி பேச மூச்சே இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னு தெரியும். மது ஒழிப்பு என்பது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் இருந்துச்சு இல்ல. ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் மது ஒழிப்பு என்றால் ஆமா மது ஒழிப்பு தான் பேசும். ஆனா கல்லுக்கு மட்டும் பேசல. அவர்களுக்கு என்ன பகுதறியோ என்னன்னு தெரியல, ஏதோ ஜாதி ஓட்டு போய்விடும் என்று நினைக்கிறார்களா என்னன்னு தெரியல. ஆனா நம்ம அதுல எல்லாம் சமரசமே செய்து கொள்ள முடியாது. கல்லுன்னா போதை பொருள்னா அது போதை பொருள் தான். அதுல இருந்து புதிய தமிழகம் ஒரு காலத்திலையும் மாறாது. இது நம்ம ஏன் இவ்வளவு எதிர்க்க வேண்டியது இருக்குன்னா, டாஸ்மாக் எதிராக போராட்டம் நடத்தியது நம்ம புதிய தமிழ் கட்சி போராட்டம் நடந்துச்சு. அந்த ஊழலை 1 லட்சம் கோடி ஊழல் என்று கொண்டு வந்தது புதிய தமிழ் கட்சி. அதற்காக திமுக வந்து டாக்டர் ஐயா மேல வழக்கு தொடுத்து, இன்னும் வழக்கு இருக்குது. இந்த மாதிரி ஊழல் இல்ல, ஊழல் இல்லாத ஊழலை சொல்லுகிறார் என்று செந்தில் பாலாஜி வழக்கு தொடுத்து அடுத்த நாளே தூக்கிட்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. 1.5 வருஷம் கழிச்சு தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் மது ஒழிப்பு பிரச்சாரங்கள், துண்டு பிரச்சாரங்கள் என்று ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம மது ஒழிப்புக்கு எதிராக நம்ம போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். நம்மளுடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு. காரணம் நம்ம மக்கள் தான் இதுல அதிகம் பாதிப்படைகிறாங்க என்பதற்காக அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு நோய்க்கு எதிராக போராடும் போது இன்னொரு புதிய நோயை கொண்டு வந்து திணித்து இது நோயே இல்லை இது உணவுன்னு சொல்லும் போது, அது பச்சை போய் சொல்லும் போது எப்படி சும்மா இருக்க முடியும்? அது இருக்காம எப்படி சும்மா இருக்க முடியும்? இதுல பெரிய சீமான் பணம் ஏறிட்டார், பெரிய ஹீரோ ஆயிட்டார். நீ வந்து பணம் ஏற மரம் ஏறதெல்லாம் ஹீரோ கிடையாது. கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தா யார் வேணாலும் ஏறலாம், படிக்கட்டு எல்லாமே கூட ஏறி போகலாம். ஆனா எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், ஒட்டுமொத்த தமிழ்நாடை எதிர்த்தாலும் இது தப்பு என்றால் தப்பு என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய தலைவர் தான் இங்க. மது போதைக்கு எதிராக காந்தி பேசினார், பெரியார் பேசினார், காமராஜர் பேசினார், அந்த வரிசையில் டாக்டர் ஐயாவும் பேசினார் என்பது வரலாறாக இருக்குமே தவிர, நீ பணமரம் ஏறி போனதெல்லாம் ஒரு காலத்திலேயே வரலாறாக இருக்காது. வள்ளுவர் வந்து கல்லுண்ணாமைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லுக்கு எதிராக போதைக்கு எதிராக எழுதி வச்சு போனார். அவர் டாஸ்மாக் எதிராக எழுத முடியாது, ஏன்னா அப்ப அதெல்லாம் கிடையாது. கல்லு தான் இருந்துச்சு, கல்லு போதைக்கு எதிராக எழுதிட்டு போனார். அதனால வள்ளுவர் என்ன டாஸ்மாக் ஆதரவா? இவர்கள் நம்ம என்ன சொன்னாலும் கல்லுக்கு எதிராக பேசினா நீங்க டாஸ்மாக் ஆதரவான்னு கேட்கறீங்க. டாஸ்மாக் எதிராக போராடுறது நாங்க, நீ போராடல. இல்ல உண்மையில ஸ்டாலின் வழக்கு தொடுக்கல, இல்ல எங்க மேலதான் வழக்கு தொடுத்தாரு. அதே போலதான் வள்ளுவர் வந்து கல்லுண்ணாமை என்று போதைக்கு எதிராக தான் எழுதினார். அந்த போதைக்கு எதிராக எழுதின வள்ளுவர் வந்து ஏன் அவர் எழுதினது படிச்சுட்டு 2000 வருஷமா கல்லு குடிக்காம இருந்தாங்களா என்ன? இல்ல, அவர் 2000 வருஷமா கல்லு குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவர் ஏன் எழுதினார் என்றால், இங்க கல்லு குடிப்பது வந்து இந்த சமூகத்தில் ஒரு போதை விரும்புவது, மெய் மறந்து போக வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக பார்க்கப்பட வேண்டும். அது வந்து படிக்காம இருக்கிறது, குடிக்கிறது, வேலைக்கு போகாம இருக்கிறது, மத்தவங்க சொத்து காசப்படுறதெல்லாம் சமூகத்துல தாழ்வா பார்க்கப்படணும், அதெல்லாம் விரும்பத்தக்காத செயல்கள் என்றுதான் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அதே கொண்டு வந்து ஒரு உணவு என்று மடைமாற்றி வந்து இங்க திணிக்கும் போது அதெல்லாம் ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? இப்போ இன்னொரு கூட்டம் இருக்குது, கல்லு வந்து உடம்புக்கு நல்லது, அதுல கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையிலிருந்து வர எதை டெஸ்ட் பண்ணாலும் அதுல ஏதாவது நல்லது இருக்கும். அது வந்து நல்லதை விட கெட்டது ஜாஸ்தியா இருந்தா அது விஷம் தான். நல்லது இருக்குது என்பதற்காக விஷத்தையெல்லாம் கள்ளிப்பாலில் இருந்து எடுத்தா கால்சியம் பொட்டாசியம் எல்லாம் இருக்கும். அதற்காக அதெல்லாம் குடிக்க முடியாது. தார்மீக ரீதியாக பேசுறோம், அறிவியல் ரீதியாக பேசுகிறோம், மருத்துவ ரீதியாக பேசுறோம். அதனால இதெல்லாம் யாருக்கிட்ட பேசுறோம்னு இருக்குது இல்ல. நம்ம பேசினா அவங்களுக்கு புரியவே இல்லைன்னா நம்ம என்னதான் பேசினாலும் கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உணவுன்னு கையாடி ஒரு தாத்தா உட்காந்து பேசிட்டே இருக்கிறாரு. அதை தாண்டி ஏதாவது பேசணும்னா நீங்க யாராவது படித்தவர்கள் வர சொல்லணும். வயசு அதிகமானவருக்கு மரியாதை இருக்கு, ஆனா இங்க படித்தவர்களுக்கும் மரியாதை இந்த மண்ணில் இருக்கு. நீங்க வந்து உங்கள் கல் இறக்கிற போராளிகளோட
அவங்களுடைய வீட்டில இருந்து யாராவது மருத்துவம் படித்திருந்தா வரட்டும். நாம் தமிழர்ல மருத்துவர் பாசறை இருக்குல்ல, MBBS டாக்டர் படிச்சவங்க மருத்துவர் பாசறை இருந்தா வரட்டும், அவங்க விவாதிக்கட்டும், அவங்க யாராவது சொல்லட்டும். சொன்னா ஏத்துக்கலாம் மாட்டேன், சொன்னா அவங்க கேஸை போட்டு மருத்துவம் வேலை செய்ய முடியாம பண்ணிடுவேன், அது வேற விஷயம். ஆனா அப்படி பேசுறவங்க தான் வரணும். ஒரே தற்குறி கூட்டமா உட்காந்து திருப்பி கல் உணவு நல்லதுன்னா என்ன நல்லது? இப்ப வந்து என்னன்னா, இப்ப வந்து ஸ்டாலினும் திமுகவா வந்து சீமானுக்கு எதிராக பேசல. அவர்கள் வந்து டாக்டர் ஐயா பேசினா அந்த சன் நியூஸ்ல நம்ம கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாலும் போட மாட்டான். ஆனா தலைவர் அறிக்கை விட்டார், 1 மணி நேரத்துல சன் நியூஸ்ல பேட்டி வீடியோ எல்லாம் வரும். வீடியோவே கொடுக்கல, அவனே வீடியோ எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன இதுன்னு தெரியல. அவன் நேரடியா எதிர்க்காம நம்மள வந்து முன்னாடி வந்து ஏதோ சீமான் தம்பிகள் எல்லாம் வந்து ஏதோ நம்ம திமுக கிட்டதான் இல்ல, உன்னை விட திமுக அதிகமா அடி வாங்கும் என்பதை நீ மறந்துடாது. அதெல்லாம் அடி வாங்குவாங்க திமுக. டாஸ்மாக் எல்லாம் அடி வாங்கிட்டு தான் அவன் கேஸ போட்டுருக்கான். அதனால திமுக உங்களை விட வலுவாக எதிர்க்கக்கூடியது புதிய தமிழர் கட்சி. இப்ப என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து டாஸ்மாக் இருக்குது பாருங்க, அதனால கல்லு வேணும்னு கேட்கறான். டாஸ்மாக் கல்லு பரவாயில்ல அப்படின்னு அது ஒரு அந்த வாதத்தை கேட்டா சரி, டாஸ்மாக் கல்லு பரவாயில்லையா என்றது இருக்கும். ஆனா இங்க வந்து டாஸ்மாக் இருக்கிறதுனால கல்லு பரவாயில்ல என்பது வாதமாக இருக்கக்கூடாது. கல்லு தடை செய்யப்பட்டிருக்கனால டாஸ்மாக்கே மூட வேண்டும் என்பதுதான் கருத்தாக இருக்கும். அதுதான் புதிய தமிழர். அவன் வந்து டாஸ்மாக் இருக்குன்னு சொல்லி கல்லை விற்கிறது, இவன் வந்து கல்லு கேட்கறாங்களேன்னு சொல்லி டாஸ்மாக் இவன் 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம மக்கள் குடிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து மிக வேதனைக்குரிய விஷயம். இதெல்லாம் சும்மா லைட்டா பேசிட்டு போற விஷயம் கிடையாது. நம்ம வந்து தேவேந்திர கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது இரவு 7 மணி 8 மணிக்கு மேல போனா அத்தனை ஆம்பளைங்களும் குடிச்சிட்டு பசங்களும் குடிச்சிட்டு அந்த ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாம் பார்த்தா ஏதோ ஜூக்குள்ள வாழ்ற பெண்கள் மாதிரி பாவமா முகத்தை வைத்து இவங்க கிட்ட எப்படியாவது காப்பாத்துங்க, இந்த கடைகளை எப்படியாவது மூடுங்க என்ற ஒரே பார்வைதான். அவங்க கண்ணிலே அதெல்லாம் சொல்லுவாங்க. புதிய தமிழத்தோட அரசியல் அந்த தேவேந்திர குல வேளாளர் கிராமங்களில் இருக்கிற பெண்களுக்கான அரசியல் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. நம்ம எடுக்கக்கூடிய எல்லா நிலைப்பாடுமே அவர்களை வைத்துதான், அவர்களுடைய நலனை வைத்துதான் எடுக்கணும். ஏன்னா அவர்கள் தான் இந்த சமூகத்தில் கீழ்நிலை இருக்கக்கூடியது. அவர்களுக்கு ஒன்று கெட்டதுன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு கெட்டது, அவர்களுக்கு நல்லதுன்னா இந்த தமிழ்நாட்டுக்கே நல்லது. அதனால நான் எங்களுடைய அரசியல் திமுகவோ அந்த கட்சிக்காகவோ இந்த கட்சிக்காகவோ எல்லாம் இருக்காது. அது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் கிராமங்களில் வாழும் பெண்களுக்கானது மட்டும்தான் இருக்கு. அப்படி எந்த விதத்திலும் சமரசம் செய்யாத ஒரு கட்சியாக புதிய தமிழர் கட்சி இருக்கு. ஏதோ நம்ம தமிழரா ஒன்றிணையும், தமிழா ஒன்றிணையும். வந்து தூத்துக்குடியில வந்து தொழில் வச்சு கொடுக்குறாங்க, நீ வச்சு கொடுப்பான அவன் அவங்க கிட்ட போய் தமிழ்னு பேசுறது கிடையாது. எதுவுமே இல்லாத பாதிப்படைஞ்ச நம்ம கிட்ட தான் போய் நம்ம எதிர்வினை ஆற்றிடக்கூடாது. அவன் எப்ப எந்திரிச்சு எதிர்வினை ஆற்றி நம்மளுடைய பங்கை கேட்கிறோமோ அப்பதான் நம்ம எல்லாம் தமிழர்கள் எல்லாம் ஒன்னா பேசாம இருக்கப்பா என்று சொல்லி அடக்கி. இது ஒரு புது பெரிய டிசைன் கிடையாது. திராவிடமும் இப்படிதான் ஆரம்பிச்சது. எல்லாம் திராவிடர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து பிரார்ப்பனருக்கு எதிராக போராடுவோம்னு சொல்லி சும்மா வச்சிருந்தான். நம்மள ஓட்டு மட்டும் வாங்கிட்டு இன்னைக்கு அதே தமிழர்னு டிசைன்ல வந்துட்டான். கல்லுக்கு எதிராக பேசும்போது வர விமர்சனங்களை எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உடனே தெலுங்கரன்றோம், ஆந்திரால கல்லு விக்குது, தெலுங்கனை போல எனக்கும் கல்லு குடிக்கணும்னு கேட்டது நீயே. தமிழ்நாட்டுக்காரன் நாங்க கல்லு குடிக்க வேண்டாம் சொல்றது நாங்க, ஆனா நாங்க தெலுங்க, நீ வந்து தமிழனா. தெலுங்கு கல்லு குடிக்கிறான், ஆந்திரால கல்லு விற்கிறாங்க, கேரளால கல்லு விற்கிறாங்க, அதனால தெலுங்க போல கல்லு குடிக்கணும்னு சொல்றது நாங்களா சொன்னோம்? தமிழருக்கு கல்லு குடிக்க வேண்டாம், கல்லு உண்ணாமல் தமிழ் எழுதியிருக்கு, ஆந்திரால தெலுங்குல எழுதல. தெலுங்கு உனக்கு தெரியுமா இருக்கும், நீ படிச்சு வேணா பாரு. ஆனா நாங்க தெலுங்கு. அவர்களுக்கு என்னவென்றால் இந்த சமுதாயத்திற்கு எந்த சமரசமும் செய்யாம ஒரு அப்புறைட்டா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு தலைமை இருக்கிறது அவனால ஏத்துக்கல முடியல. அவனுக்கு அவனை தேவேந்திரனா பார்த்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையாது. அதனால இவர் தெலுங்குன்னு சொல்லிட்டா வேற எதுவும் பேச வேண்டாம்ல. திமுக கார மாதிரி தானே, ஏதாவது பேசினா சங்கீடு சொல்லிட்டு அவன் போயிடலாம். அவன் சங்கீடா போச்சு அவ்வளவு, அதுக்கப்புறம் பேச வேண்டாம்ல அவனுக்கு. இவன் வந்து அவன் தெலுங்குன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். 2 பேருக்கும் பேச அறிவு கிடையாது, 2 பேரும் தத்திகள் தான். இவன் தமிழ் தத்தி, அவன் வந்து திராவிட தத்தி. நீ எதிர்க்கிறதுல கருத்தா முதல் கொண்டு தான் இது தெலுங்குன்னு சொல்லி யார வேணாலும் யார் தெலுங்குன்னு சொல்லலாம். இன்னும் ஒருத்தர் அப்பாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட், உங்க தாத்தா தெலுங்குனா இல்லையா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வர முடியும். இதெல்லாம் பேசுறது சீமான், இதை சீமானுக்கு தெரியாம எல்லாம் பேச. இந்த மாதிரி கொச்சையான அரசியல் எல்லாம் சீமான் பண்ணுவது நல்லது கிடையாது. அதை அவர் தம்பிகளும் அவர்களெல்லாம் நிறுத்திக்கிறது நல்லது. அது யார் வேணாலும் பேசலாம். சீமான் பொறுத்த பையன் சீமான் பையனா இல்லையான்னு பேசினா எப்படி நிரூபிப்பாரு? இல்ல இது எவ்வளவு கொச்சையான ஒரு கேள்வியா இருக்கு. அந்த மாதிரி கொச்சை தானே அவர் பேசி தூண்டி விட்டு வேலை பாக்குறாரு. அப்ப எல்லாரும் பேச முடியும். இதெல்லாம் வந்து அநாகரிகத்தின் உச்சம். இந்த லட்சணத்துல தமிழ் தேசியம் கட்டமைக்க போறீங்களா? கல்லு நல்லதுன்னு சீமான் சொல்லிட்டான். சீமான் நீங்க படிச்சாருன்னு கேட்டா அவர் படிக்கலைங்க, கல்லு குடிச்சிட்டு காலேஜுக்கு போனாரு, காலேஜ் வாசல்லே கல்லு கடை இருந்துதான் குடிச்சிட்டு பரமக்குடி போய் படத்தை பார்த்துட்டு திரும்பி வந்து வீட்டுல படுத்துக்கிட்டாரு. கல்லு கடையை திறந்தா என்ன ஆகும்னு சீமான் தான் உதாரணம். கல்லை கடிச்சு குடிச்சிட்டு படுத்துப்பீங்க, படிக்கலாம் மாட்டேங்க யாரும். ஏதாவது சினிமால ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா ஒரு லட்சத்துல ஒருத்தன் பொழைச்சுப்பான். சீமான் பொழைச்சிக்கிட்டாரு, வாய் இருக்கிறனால பொழைச்சிக்கிட்டாரு. ஆனா எல்லாரும் அப்படி பொழைக்க முடியுமான்னு கூட இருந்த அவங்க அண்ணன் இருக்கிறாருன்னு சொன்னார். அண்ணனும் குடிச்சு படிச்சுதான் இருந்தாரு, அவர் சும்மா தான் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் குடிச்சு படிச்சுதான் இருப்பார் போல. அதனால இதெல்லாம் நிறுத்திக்கணும். அவங்க எல்லாம் எப்ப வந்தாலும் எப்போ எந்த எதிர்கருத்து பேச முடியாட்டியும் ஜாதியை பற்றி பேசுறது அதெல்லாம் வழக்கு போட்டு முடிச்சு அடி வாங்கி சும்மா இருக்கிறானுங்க. நீ வேணா வந்து வழக்கு போட்டு பாரு. அதெல்லாம் அந்த பொய்யெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி முடிந்து விட்ட கதையை அதே திருப்பி பேசிக்கொண்டு ஒரு கருத்தை எதிர்கொள்ளணும்ல. நீ ஒரு கல்லுன்னு ஒரு விஷயம் வந்து அதை பத்தி பேசுவதற்கு மருத்துவர்கள் அனுப்பணும், ஆராய்ச்சியாளர்கள் அனுப்பணும். அது நல்லதா கெட்டதான் பேசுவோம். ஆனா அதை விட்டு இந்த போன்ற கொச்சையாக பேசுவதெல்லாம் நிறுத்திக்கும். தேவேந்திர இளைஞர் சொல்லுது, அவன் குடிக்கிறான் வடிக்கிறான் என்னமோ பண்ணிட்டு போகுது. நம்ம அதுக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம இளைஞர்கள் குடிக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அதுல நம்ம போக வேண்டிய தூரம் ஜாஸ்தி. இதனால பாதிப்படைந்தவர்கள் நம்ம தான். அந்த வேதனையில நம்ம பேசணும்.
இனிமேல் நம்ம வந்து மதுவுக்கு எதிராக, டாஸ்மாக் எதிராகவும் பேசுறோம், கல்லுக்கு எதிராகவும் பேசுறோம், எல்லா போதைக்கு எதிராகவும் பேசுறோம். ஏன்னா வந்து இப்ப கல்லு குடிச்சு படித்தா யாரை வச்சு அரசியல் பண்றது, யாரை வச்சு உரிமைகளை மீட்டெடுக்கிறது? தமிழ் தேசியம் எல்லாம் அமைக்கிறதுனா முதல்ல தேவேந்திர தேசம் அமைச்சாதான் தமிழ் தேசியம் எல்லாம் வளரும். ஆனா அதெல்லாம் இல்லாம இங்கேயும் வளர போறது கிடையாது. நம்மளுடைய தலைமையை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். நீ தமிழரெல்லாம் அப்புறம் ஆயிக்கலாம். இந்த தமிழர்கள் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் தமிழர்களா தான் இருக்கிறாங்க. அதை முதல்ல பேசணும். அதையெல்லாம் பேசாம நீ வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு பேசுவ, கோழி மேய்க்கிறதுக்கு பேசுவ. சீமான தான் சொல்றேன், ஆடு மேய்க்கிறதுக்கு மாநாடு போட போறாரு. காட்டுல ஆடு மேய்க்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு, மாஞ்சோலையில மக்களை வாழ விடவே அனுமதி இல்லையா? நீ ஏன் போராடல? மாட்டுக்கு மட்டும் தான் போராட தெரியுமா? மாட்டுக்கு போராட கோணா ரோட்டு கிடைக்கும் நம்பிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம மக்களுக்கு கல்லு உச்சா போதும் சொல்றான். நானும் தேவேந்திரன் தான், நானும் கல்லு குடிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு கமெண்ட் போடுவானுங்க. ஏன் நீ மாஞ்சோலை இருக்கும்போது நீ தேவேந்திரனா இல்லையா? இத்தனை பேர் கொலை செய்யப்பட்ட போது நாங்க வந்து இங்க மலையில போராடி இருந்தோம், அப்பெல்லாம் நீ தேவேந்திரனா இல்லையா? அப்பெல்லாம் நீ வந்து போராடி இருக்கணும் தேவேந்திரன் என்றார். அதையெல்லாம் விடுங்க. உங்களுடைய நீங்களே உங்களை திருத்தி கொண்டு, அந்த இளைஞர்கள் அப்படி பேசுறவங்க எல்லாம் இளைஞர்கள் திருத்தி கொண்டு ஒரு அரசியல், உங்களுக்கான ஒரு அரசியல் பேச வேண்டிய இடத்துல நேரத்தில் இருக்கிறோம். நீங்க நம்மளுக்கு பெரிய பாதிப்பு எல்லாமே வந்து யாரை எடுத்து பேச வேண்டியது? தமிழ் ஜாதிகள் தான் நம்மளுக்கு அந்த பாதிப்பு வருது. அவங்க கிட்ட தான் நீங்க போய் பேசணும். நாம் தமிழர் என்றால் யார் இந்த சமுதாயங்களை ஒடுக்குகிறார்களோ, யார் இந்த சமுதாயத்தை பொருளாதாரத்தில் வாய்ப்புகளை மறுக்கப்படுகிறார்களோ அவர்கள்கிட்ட தான் இந்த நாம் தமிழர், திராவிடம், எல்லாமே கம்யூனிஸ்ட் எல்லாம் போய் அவங்க கிட்ட தான் பேசும். நேரா வந்து இங்க கீழ இருந்து மேல இருந்து மாத்துறது கிடையாது. ஜாதி யார் வச்சிருக்காங்களோ, யார் மனசுல தமிழர்களாக ஒன்றிணைவதற்கு எந்த ஜாதி காரணமா இருக்கோ அவர்கள்கிட்ட பேசாம, நான் சும்மாவே தமிழரா தான் இருக்கிறேன்னு சொல்றேன் நம்ம கிட்ட வந்து நீ தமிழர் அப்படின்னா, நாங்க தமிழர் தான், நீ வந்து ஒரிஜினல் தமிழரா இல்லையாங்கிறதா எங்களுக்கு. ஏன்னா தமிழர் இந்த மாதிரி ஜாதி பார்க்கறது கிடையாது, பார்க்க மாட்டான், கல்லு குடிக்கிறது பார்க்க மாட்டான், சினிமா ஊக்குவிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். அந்த போற தமிழர்களாக, நேர்மையான அறமுள்ள தமிழர்களாக நாங்க இருக்கிறோம். நீ என்ன மாதிரி தமிழரா இருக்கிறேன்னு நீ முடிவு பண்ணு.